இந்த i20ல பார்த்தோம்னா நம்ம இப்போ மாற்றிருக்கிற ஒரு ஹெட்லாம்ப் வந்து அசூம் அப்படின்ற பிராண்டோட FLP 2095 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் பற்றி தான். இந்த ஒரு மாடல் வந்து விச் இஸ் லேட்டஸ்ட்லி லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் கூட. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அசூம்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 90 வாட் 100 வாட் அண்ட் 110 வாட் தான் மேக்ஸிமம் வந்துட்டு இருந்துச்சு. அப் டு 4090 மாடலில் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் 120 கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் தாண்டி அட்வான்ஸ் மாடல் இந்த ஒரு 2095ல பார்த்தீங்கன்னா 140 வாட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு ப்ரொஜெக்டர்ல வந்து 70 வாட்டும் அனதில் வந்து 70 வாட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4300 கெல்வின்ல கனெக்ட் ஆகிற லைட் கூட. இது நாட் அ பியூர் ஒயிட், இது ஒயிட் வித் வார்ம்த் ஃபீல் வர மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஹை அண்ட் லோ ரெண்டுமே கனெக்ட் ஆகும். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பாக்டா பேக்ல வந்து ஃபிளஷ் மவுண்ட் கொடுத்திருப்பாங்க. யூஷுவல் ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல லென்த்தியான மோல்டு மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் இந்த ஒரு மாடல் பார்த்தா இந்த மாதிரி ஷேப் குறைக்கிறதுனால இந்த சிப் செட் உங்களுக்கு ப்ராப்பரா சீட்டிங்கா இருக்கும். அட் சேம் டைம் லைட்டோட வெயிட்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா லைட்ல ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் காமனா இருந்துட்டு இருந்த விஷயம் என்னன்னா ஹெவியா வெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில இருந்துச்சு. அதுக்குமே இந்த லைட் ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். நார்மலா ஆன் பண்றப்ப ஃபுல் லென்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிட்டு லோ பீம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே ஹை பீம் ஸ்விட்ச் பண்றப்ப மேல லைட்டுமே உங்களுக்கு ஹை பீம் லாங் டிஸ்டன்ஸ் வந்து லேசர் த்ரூ மூலமா கவர் பண்ணி கொடுக்கும். இது லைட்டோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 550 மீட்டர்ஸ் அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. சோ அது கண்டிப்பா பார்த்தாலுமே உங்களுக்கு 300 to 550 மீட்டர்ஸ் ஈஸியா இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஃபிட்டிங் பார்த்தா i20ல ஒரு மாதிரி கர்வ் லைட் மாதிரி கார்ல கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த 2 இன்ச்சஸ் எடுத்து மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாக் டம்மி போட்டு அந்த டம்மில 3 இன்ச்சஸ் லொகேட் பண்ணி கொடுத்திருக்கோம். இல்ல எந்த விதமான வயரிங்குமே நாங்க ஆட் ஆன் பண்ணி காட்டல. ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே கனெக்ட் பண்ணி கொடுத்திருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் கூட இந்த ஒரு மாடல் தான். இப்போ இந்த லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கார்ல நாங்க ஃபாக் லாம்ப் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் தான் பண்ணிருக்கோம். இதுல வந்து நீங்க லோ பீமோட வியூ வந்து பாருங்க எந்த லெவலுக்கு போகுது சொல்லிட்டு. இந்த லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த லைட் ஃபாக் லாம்ப் மட்டும் ஆன் பண்றேன். இது ஃபாக் லாம்போட லோ பீம் மட்டும். நீங்க நல்லா பாருங்க, ஹெட் லாம்ப் வந்து ஒரு அட்டை போட்டு மறைச்சு தான் வச்சிருக்கேன். இங்க எக்ஸ்ட்ரா ஹெட் லாம்ப் எதுவும் எரியல, பட் இதெல்லாம் மறைச்சு தான் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஹை பீம் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதே ப்ரொஜெக்டர்ல ஹை பீம் பாருங்க. இந்த ஹை பீம்ல பார்த்தா அந்த டாட் லென்ஸ் மட்டும் பார்க்கலாம். மரத்தோட எக்ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நார்மல் லோ பீம் பார்த்தா ஸ்ப்ரெட் ஆகி போக ஆரம்பிக்கும். அந்த வாலோட போஸ்ட் வரைக்கும் இருக்கிறது ஹை லோ பீம், அந்த மரம் வரைக்கும் தாண்டி போறப்ப அது ஸ்பாட் லென்ஸ் ஆக்டிவேட் ஆயிட்டு ஹை பீம் லெவலுக்கு உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்குது. இந்த ஒரு மாதிரியான ஃபாக் லாம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் தேவைப்படுறவங்க, அசூம் ஸ்பெஷலா தேவைப்படுறவங்க இப்ப நம்ம W5 W7 அண்ட் அசூம்ல இருக்கிற ஆல் ப்ரொஜெக்டர் ரேஞ்சுமே ஆல்வேஸ் ஸ்டாக்ல ரெடியா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.